ஏற்கனவே 2 முறை உன்னைய கருத்தரிக்காதன்னு அடிச்சிருக்கான். கருத்தரி பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் புத்தி வேண்டாமா? உன் புத்திய புல் புடுங்க போச்சா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா? அ இவன் உஷாரான பார்ட்டி, இவன் வந்து கருக்கலைப்பு செய்ய சொல்றான்னு சொல்லி விலகிற வேண்டியதானே என்ன? அப்போ உனக்கு என்ன அர்த்தம்? இப்ப ரூ. 6,00,000 நீ வந்து ஜீவனாம்சங்கிற மாரி அவன்ட்ட பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. அப்படித்தான் அவங்க மனைவியும் சொல்றாங்க. யாரு? நான் மட்டும் சொல்லல. சுருதி ரங்கராஜன் அதான் சொல்றாங்க. என்னிடமிருந்து பறிக்க அவர் நாடகம் போடுறாரு. காசு பறிக்கிறாரு. அது திருமணமே அல்ல. எல்லா பெண்களும் உஷாரா இருங்க. நான் ஏமாற மாட்டேன். கடைசி வரைக்கும் என் புருஷன காப்பாத்துவேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தான். சொல்றாங்க சுருதி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது தவறுதான் இல்லைன்னு தான் சொல்லல. ஆனா அந்த தவற விடாம டெய்லியும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட நெறைய ஆதாரங்கள் இருக்கு. என்கிட்ட நெறைய வீடியோஸ் இருக்கு. அவர் என்னைய பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டு அனுப்புன வீடியோலாம் இருக்கு. ஏங்க நான் அனுப்புவேன். ஒருத்திய கன்வின்ஸ் பண்றதுக்காக, ஒருத்திய அனுபவிக்கிறதுக்காக, ஒரு ஆணு பாடி இண்டிபெண்டன்ட்க்காக எத வேணாலும் சொல்லுவான். அத ஏன் நம்புறேன்னு கேட்கிறேன். உஷாரா நீ நான் ஏற்கனவே சொல்லி டிவோர்ஸ் ஆனவ. எதுக்கு? எதுக்கு தொடர்ந்து அவங்க மேல போயிட்டு இருக்க? ரூ. 6,00,000 கேட்குற. இது எந்த பெண்ணா ஒத்துப்பாங்களா? ஏற்கனவே பிரிட்டோ ஒரு பையன் இருக்கான். இவருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 2 பசங்கள வச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரு தாய். ஆல்ரெடி இவங்க வந்து இந்த காஸ்டியூம் டிசைனா இருந்தவங்க. கார்லாம் வச்சிருந்தவங்க. வசதியா இருந்தவங்க. இப்ப கோர்ட் நடவடிக்கைப்படி ஜீவனாம்சம் கூட கிடைக்காது அவங்களுக்கு. கோர்ட்டு இப்ப சட்டம் என்ன தெரியுமில்ல? கோர்ட்ல உத்தரவு வந்திருக்கு. திருமணமான பெண் விவாகரத்து கேட்டால், திருமணத்துக்கு முன்னால அந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கிறவரா இருந்தா ஜீவனாம்சம் கிடையாது. ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. ரூ. 6,00,000 கேட்டு சும்மா டெய்லி அவர வந்து தொல்ல பண்ணிக்கிட்டு, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இல்ல யாராவது சொல்லிக் குடுத்து பண்றாங்களா? இல்ல அவங்களே பண்றாங்களா சார்? எனக்கு அவங்களுக்கு மூளை இருக்கா? இல்லையான்னு எனக்கு தெரியாது. மூளை இருந்துன்னா இப்படி செய்ய மாட்டாங்க.